ஷாலோம் ஷாலோம். இன்றைக்கு நாம் சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு சாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா எங்களுக்கு தேவையானதை போதித்து வழி நடத்துகிற ஆவியானவரே, அப்பா இந்த நாள் ஆண்டவரே சங்கீதத்தை 24ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை நாங்கள் பேசுகிறது எங்களோட வார்த்தைகள் அல்ல. ஆவியானவர் நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க, நீர் எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்க. உன் நாம மகிமைக்கென்று நீ பயன்படுத்தி இந்த நாள் ஆராதனை துவக்கும் போது முடி இருக்கும். உன் மகிழ பிரசன்ன மாத்திரம் வழிநடத்துகிறார். நீரே கூட இருங்க, வழிநடத்தும் பலப்படுத்தும் பெரிய காலம் செய்யுங்க. மீட்பு நச்சரமாக இயேசு கிறிஸ்து முடிச்ச நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஷாலோம். நாம் நேரம் உட்கார்ந்து கொள்ளலாம். இன்று நாம் சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். மிகவும் மகத்தான இறை ஆண்மையுள்ள தேவன். ஆங்கிலத்தில் சொன்னது கிரேட் சோவரின் காட். அதாவது ஒரு பெரிய மகத்தான தேவனை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த தெய்வங்களை காட்டிலும் மிகவும் பெரிய மகத்தான தேவன் தான் நம் தேவன். ஆமென். அது தாவீது எந்த அளவுக்கு விளக்குகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இதுக்கு நான் இதை நான் ஒரு 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 2 வரைக்கும் தேவனே சர்வலோகத்தின் அதிபதி என்ற ஒரு தலைப்பில் பார்க்கலாம். தேவனே சர்வலோகத்தையும் அதிபதி அவர் தான் ஆள்கிறவர் என்று பார்க்கலாம். அடுத்தபடியாக 3 6 வரைக்கும் தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறவன், இல்லை அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவன் என்ற தலைப்பு நம்ம பார்க்கலாம். 7 10 வரைக்கும் அவரே பூமி அனைத்திற்கும் ராஜா என்ற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். 3 பதிலாக பிரிச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பார்த்திங்கன்னா தாவீதின் சங்கீதம்ல. இதில் சாதாரணமாக தாவீதின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சில சங்கீதத்தில் ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டால் அவர் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் எழுதின சங்கீதம், இல்லை வேற அபிமெலேக்கு முன்பாக வேஷமான சங்கீதம், அது போன்ற ஒரு சூழ்நிலையை ஒரு சில சங்கீதத்தில் கொடுத்துருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக தாவீதின் சங்கீதம் கூறப்பட்டது. ஆனால் வேத வல்லுநர்கள் இது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டதுன்னா, தாவீது தன்னுடைய அந்த உடன்படிக்கையை வச்சு தேவாலயத்துக்கு எருசலேமுக்குள்ளே கொண்டு போகும்போது, ஆமென், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கிட்ட கொண்டு போகும்போது தாவீது எழுதின பாடலாக இருக்கலாம். ஆமென். ஏனென்றால் இதில் ஆண்டவர் அந்த வாசலுக்கு கிட்ட போகும்போது தன்னுடைய தேவனை புகழ்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி தாவீது எழுதின பாடலாக இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. இதை நம்ம பார்த்திங்கன்னா இதை நம்ம வேதாமத்தில் வசனங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். 2 சாமுவேல் 6 1 3 வரைக்கும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 3 என்ன சூழ்நிலையில் அந்த சூழ்நிலை நம்ம பார்க்க போகிறோம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலேயுதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியேவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அப்படியே 14ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். தாவீது சணநூல் ஏபேத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் எழுதப்பட்ட பாடலாக இருக்கலாம். ஏன்னா கம்பீர சத்தத்தோடும் உற்சாக பலிகளோடும் ஆண்டவர் தாவீது ஆண்டவர் சங்கீதத்தெல்லாம் நல்ல ஒரு சாமிஸ்ட், அவர் நல்ல ஒரு சங்கீதம் எழுதுகிறவர். அப்போ இது சங்கீத வர்ணனையினால ஆண்டவர் புகழ்ந்து ஆண்டவர் பாடி எழுதப்பட்ட பாடலாக இருக்கும் என்று இந்த சங்கீதத்தை அவர் சொல்லுகிறார்கள். இதில் நம்ம 1ஆம் வசனத்தை நம்ம 1 2 நம்ம படிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 1 2. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும்
உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் பூமியை வந்து இப்போது இஸ்ரவேல் ராஜா தாவீது அரசாண்ட பிறகு சுற்றி இருக்கிற அநேக நாடுகளை இவர் வந்து பல நாடுகளுக்கு இவங்க அடிமையாக இருந்தாங்க. அசிரியா போன்ற எகிப்து நாடுகள் இவங்களும் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் தாவீதுக்கு காலத்தில் காலம் மாறி போச்சு. இவர் வந்து அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்கிற காலக்கு வந்து மறந்துச்சு. ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு வந்து சிந்தை இருக்கலாமா, என்ன தாவீது எங்களை அடிமைப்படுத்திட்டா அப்படி இல்லை. உலகமும் அசிரியாவும் எகிப்தும் யாராக இருந்தாலும் எந்த குடிகள் அது தேவன் ஒரு அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தருகிறார். ஆமென். அப்போ அந்த எகிப்திற்கும் அசிரியர்களுக்கும் ஒரு சிந்தனை வரக்கூடாதான், இது நாங்கள் எங்கள் பிடிச்ச தேசம், இது எங்களுக்கு தான் சொந்தம் இல்லை. தாவீது சொல்ல இல்லைப்பா, இது உங்களுக்கு சொந்தம் இல்லை, பூமியில் அனைத்து குடிகளும் அது தேவனுக்கு சொந்தமானது, அதை தேவன் எங்களுக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த முதலாம் வசனத்தை நம்ம கருதுகிறோம், நாம் வச்சுருக்கிற நிலம் இது கூட நாம் சம்பாதிச்சதா இல்லை. நாம் பிறக்கும்போது தாயின் வயசில் நம்ம என்ன வரோம், வெறும் ஒன்றும் இல்லாமல் தான் வரும், ஒன்றும் இல்லாமல் தான் போகிறோம். அப்போ பூமி அது நிறம் யாருடையது, கர்த்தருடையது. ஆமென். அது மட்டும் இல்லை, பூமி நம்மள இருக்கிற மக்கள் நம்மளாம் யாராவது காசு கொடுத்து வாங்கிக்கிறோமா, கணவன் மனைவி பிள்ளைகள் நம்மளாம் ஏதாவது முயற்சிக்கிறோம், எதுவும் இல்லை, அனைவரும் தேவன் கொடுத்த குடிகள் தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பூமியில் உள்ள சகலமும் நாம் எனக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆமென். சகலத்துக்கும் அதிபதி அவரே, பூமி அனைத்துக்கு ராஜாவும் அவர், பூமி குடிகளுக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கிறார். ஆமென். அதை தான் இந்த தாவீது இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம சாத்தானை வந்து ஆண்டவர் வந்து மலை மேலே நிறுத்தி, பார்த்தீங்களா உலகம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் அதை நான் ஃபுல் கண்ட்ரோல் தேவன் சிலுவையில் மரித்து எழுந்த பிறகு அவரே அது திரும்ப அதை சொந்தமாக்கி கொண்டார். ஆமென். இதை நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26, 28 நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10, 26, 28 வசனத்தை நம்ம படிக்கலாம். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். அன்றியும் அவிவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதாயிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். 28 படிச்சிருக்கேன். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவனின் நிமித்தம் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். அப்போ அந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ண, இதே சங்கீதத்தின் வார்த்தைகளை பவுலும் குறிப்பிடுகிறார். பூமி நேரம் கர்த்தருடையது, பூமி நேரம் கர்த்தருடையது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு தெளிவு வேண்டும். பூமி அது நேரம் யாரு தான், அது கர்த்தருடையது, கர்த்தரே அதை நம்மளுக்கு சொந்தமாக்கி கொண்டார். இதை வந்து அடுத்த வசனம் 2ஆம் வசனத்தை பார்க்குறோம். தேவன் வந்து இந்த 2ஆம் வசனத்துக்கு ஒரு சின்னதான தேவன் சிருஷ்டிப்பின் தேவன். இதில் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் வந்து எப்படி இது பூமியை ஸ்தாபித்தார் என்று, அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இது நம்ம எங்கே குறிப்பிட்டு கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. அப்போ பூமியை தேவன் படைக்கும்போது ஜலத்திலேருந்து தான் பிரித்து எடுத்து பண்ணுறாருண்டு. அப்போ சங்கீதக்காரன் அதையும் என்ன பண்ணுகிறாரு, நினைவு. ஏனென்றால் இதை வந்து உலகம் வந்து இப்படி உருவாச்சு, கல்லுலேருந்து உருவாச்சு, ஏதோ ஒரு ஆட்டம்லேருந்து உருவாச்சுன்னு உலகம் சொல்லலாம். ஆனால் தாவீது வந்து இதை வந்து வெளிப்படையாக தெளிவாக இல்லை, பூமியை வான படைச்ச ஆண்டவர் தான். நம்ம ஆதி ஆகமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு அமைப்பையும் ஒரு வானத்தையும் பூமியும் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக தேவன் தான் உருவாக்கினார். ஆமென், அல்லேலூயா. அதை தான் தாவீது இங்கே வந்து மேற்கொள்கிறார். அடுத்தபடியாக நம்ம வந்து 3ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். போதும். இது யார் கர்த்தருடைய பர்வதம். பர்வதம் என்றால் நம்ம தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம். மலை இல்லை, பர்வதம் என்றால் மலை. யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவான். ஆமென், அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் மலை ஏறுவது என்பது ஒரு சாதாரண காரமெல்லாம் இல்லைல்ல. இப்போ நம்ம காலத்துக்கு கூட மலை ஏறுவது சாதாரண காரம். பல விதமான போராட்டங்கள் இருக்கும், பல விதமான முரண்பாடான வழிகள் இருக்கும். அப்போ யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்னு சொன்னேன்னா, இது அந்த காலத்துலனா அந்த உலக மக்கள் வந்து மலைகளுக்கு மேலே தான் விக்கிரக கோயிலாம் அப்பயே அது அப்படி தான் இருந்தது, மலைகளுக்கு மேலே தானே. அப்போ ஆண்டவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ உலகத்தில் வந்து அப்படி தேடி தேடி போகிறீங்களே, யார் அந்த ஆண்டவர் மலை மேலே ஏறுறதை
வந்து அந்த செயலை குறிக்கல, ஆனால் அவர் வந்து எதை குறிக்கிறாருன்னா அந்த தேடுகிற ஒரு வாஞ்சை. இல்லை, மலை மேலே ஒரு தேனி கூட்டு இருக்குன்னா எவ்வளோ வாஞ்சையாக போவீங்க. அப்போ யார் இப்போ கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அவன் யாரை நீங்கள் சந்திக்க எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறதுக்கு கடினப்பட்டு நீங்கள் தேடுறீங்க. ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடி 2வது கேட்குறாரு, யார் அவருடைய பசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். ஆமென். இது யார் சபையில் நிலைச்சிருப்பான். ஆமென், அல்லேலூயா. நம்ம வந்து கடந்த காலத்தில் அந்த தீமோத்தேயு புஸ்தகங்கள் பார்த்தோம். ஆமென். கண்காணியானவன் சபையில் எப்படி இருக்கணும், அவன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அநேக காரியங்களை குறிச்சிருது. ஆனால் அநேக அந்த காரியங்கள், குறிப்பிட்ட காரியங்களும் இதை 4 விஷயத்தில் அவர் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. ஆமென். அப்போ யார் வந்து கர்த்தருடைய யார் வந்து ஆண்டவரை தேட முடியும்னா, கடினமான பாதை இருந்தாலும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் யார் கர்த்தரை தேடும்னா அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க தான் கர்த்தரை வந்து உறுதியாக பிடிச்சு கொள்ள முடியும்னு 2வது சொல்ல, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலை நிற்பான். இது வந்து ஒரு சங்கீத வர்ணனை. ஆமென். ஒரு கேள்விகள் கேட்பாங்க, திரும்ப அதுக்கு பதில் இருக்கும். அந்த பதிலை தான் தேவன் 4வது வசனத்தில் 4 கிரைட்டீரியாவில் சொல்கிறாரு. 4வது வசனத்தை படிக்கலாம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆமேன். அப்போ இதில் 4 கிரைட்டீரியா. முதலாவது கைகளில் சுத்தம். ஆமேன். உலகத்தில் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், அனைத்து 90% பாவங்கள் இல்லை 99% எதில் செய்யப்படுகிறது? கைகளால். கண்ணுகளால் யாராவது பாவம் செஞ்சு குற்றப்படுத்துகிறாங்களா? இல்லை நம்ம 4 கால்களால் யாராவது நீங்கள் இந்த கால்களால் இந்த தவறு செஞ்சிட்டீங்க? யாரும் செய்யதில்லை. 99% கைகள் குற்றங்கள் எதில்? எந்த பாவமாக இருக்கட்டும் அது கை இல்லாமல் செய்ய முடியாதுன்றது. அப்போது யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஆண்டவர் சமூகத்தில் நிலைச்சிருப்பானா, முதல்ல நம்ம கைகளில் சுத்தம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம கைகளை சுத்தமாய் நம்ம கட்டுப்படுத்தி வச்சாலே 99% பாவங்களை நம்ம விலக்கி காத்துக்கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அநேக வசனம் சொல்லுங்க, உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்க, சரீரம் ஒப்பு கொடுங்க. ஏன் சரீரம் ஒப்பு கொடுங்கன்னா, நம்ம சரீரத்தை நம்ம காத்து கொண்டோம்னாலே நம்ம தேவனுடைய சமூகத்தில் நிலை நிற்க முடியும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஹைதராபாத் பகுதியில் பாஸ்டர் சதீஷ்குமார் அவர்கள் நல்லா ஊழியம் செஞ்சு 2 லட்சம் ஆத்துமாக்கள் மேலே போயிட்டாங்க. அதனால் அவருக்கு வந்து அவங்க மனைவி, அவங்க சபையில் ஒரு விசுவாசி வந்து மனைவி வந்து சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவர் கணவன் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நல்ல பொசிஷனில் இருக்குது. ஆனால் இவர் வந்து எப்போயாவது ஏதாவது சொல்லி குற்றப்படுத்தினே இருப்பாராம். இல்லை காசு இவங்களாம் வந்து நிறைய இது வாங்க அது வாங்க சொல்லிட்டு, சரிட்டு ஒரு நாள் இவர் வந்து அவரை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. ஒரு பணப்பெட்டி எடுத்துட்டு அங்கே ஆஃபீஸ் ரூம் உள்ளே போனாங்களாம். என்னங்க, இல்லை நாங்கள் சபைக்கு நான் அந்த ஊழியக்காரர் பார்க்கணும், அவருக்கு நான் தனியாக ஒரு காணிக்கை கொடுக்கணும். நிறைய பேர் சொன்னாங்களே, இல்லைங்க தனியாக மீட் பண்ண முடியாது, எது இருந்தாலும் நாங்கள் சர்ச்சில் தான் அக்கௌண்ட்டில் தான் பார்ப்போம். இல்லை அவர் நான் தனியாக கொஞ்சம் பர்சனலாக மீட் பண்ண சொல்லிட்டு தான் எத்தனையோ பேர் சொல்லி சரி ஃபைனலாக எல்லோரும் சொன்னாங்களே, இல்லை உங்களை தான் பார்க்க விரும்புகிறான்னு. உங்களை அவர் போனவர் டோரை சாத்திக்கலாமான்னு கேட்டாரான். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எங்கள் சபை டோர் இல்லை உங்களான பர்சனலாக பேசணும். இவர் ஏதோ ஃபேமிலி மேட்டர் போல். சரி ஐயா நீங்கள் சாத்திங்க சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு இந்த இவ்வளோ ரொக்கத்தை போய் நான் உங்களுக்கு காணிக்க கொடுக்குறேன், இது யார்கிட்ட சொல்லாதீங்க, இது உங்களுக்காக வச்சுங்க சொன்னாரான். இல்லை ஐயா தயவுசெய்து நான் அப்படியேப்பட்ட எதுவும் இல்லை, நீங்கள் எது இருந்தாலும் சபையின் காணிக்க செலுத்தேன், சபையில் எனக்கு நீங்கள் காணிக்க செலுத்தினா உங்களுக்கு ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதன்படி தான் போகணும். இல்லை நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கித்தாங்கன்னு, இது யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், இது கண்டிப்பாக நீங்கள் தான் அவர் சொல்லிட்டாரா. இன்னொரு முறை எழுந்தோன்னா தயவுசெய்து நீங்கள் வெளியே போயிடலாம், இன்றைக்கி இப்படியாப்பட்ட எனக்கு காணிக்க நான் சபையில் வாங்குறது இல்லை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவர் கையை கூப்பி சாரி கேட்டாரான். ஏன்னா நான் உங்களை சோதிக்கிறதுக்காக தான் வந்தேன், எப்படியாவது இதை வாங்குறீங்களா, இதை என் மனைவி வந்து உங்களுக்கு வச்சு நிறைய நானும் சாட்சி கேள்விப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி எப்படியாவது உங்களை சோதிக்கலாம் தான் நான் வந்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ உண்மையுள்ள ஊழியக்காராக இருக்கீங்களே சொல்லிவிட்டு அவர் ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு பிலீவராக மாறிட்டார். ஆமேன். அப்போ ஆண்டவர் நம்ம எதை நம்ம விரும்புகிறார் சபையில்? கைகளில் சுத்தம். ஆமேன். கைகளில் சுத்தம் இல்லைன்னா தேவன் மேலும் 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 உயர்த்து கொண்டே இருப்பார். இது தாவீது வாழ்க்கையில் ஏன் நடந்தது? நிறைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு சமயத்தை பார்த்தா சவுலை கொல்றதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். எல்லாரும் கேட்பாங்க, ஐயா சொல்லுங்கள் தாவீது என்ன பண்ணிடலாம், இப்போயே சவுல் என்ன பண்ணிடலாம், இப்போயே நம்ம முடிச்சிடலாம், நான் அவனை கொலை பண்ணிட்டா நம்ம அடுத்த ராஜா நீங்கள் தான் சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன், கைகளை சுத்தமாக காத்துக்கொண்டேன். ஏன் பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் தேவனை அபிஷேகம் பண்ணேன், என் கையை நான் போட மாட்டேன். ஆமேன். அப்போ அந்த கைகளை சுத்தமுள்ளவராக காத்துக்கொள்ள தான் தேவன் அவனை ஒரு அரசனாய் மாற்றினார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இவனுக்கு தெரியுது, தேவனுடைய சமூகத்தை நிற்கணும்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாம், எதில் சுத்தம் வேணும்? முதலாவது கைகளில் நாம் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமேன். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆண்டவரே ஆமாப்பால நிறைய பாவங்கள் எதில் சில கையில் செஞ்சிடும், ஆண்டவரே என் கைகளை உங்களை ஒப்பு கொடுக்குறதாப்பா, நீங்கள் என்ன
உங்கள் சமூகத்தை நிலைநிற்க நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம கைகளுக்காக நாம் அநேக முறை நாம் வந்து என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டாம், நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது பார்க்குறோம், இருதயத்தில் மாசில்லாதனமாக இருந்து. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம கைகளில்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருதயம். ஆமேன். கைகளில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கை சம்மந்தப்பட்ட காரியம். ஆனால் இருதயம் என்பது எதில் அதிகமாக குறிப்பிடப்படுது? புதிய ஏற்பாட்டில் தான் தேவன் குறிப்பிட்டது. அவர் வந்து அதை வந்து இவரும் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்கார் பாருங்கள். என்னென்னா இருதயத்தில் என்ன பண்ணோம், சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டாமே. நம்ம மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமேன். அப்போ என்ன சொல்கிறாரு, இருதயத்தின் நிறைவினால் தான் என்ன பண்ணுது, வாயே பேசுதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இருதயத்திலேருந்து புறப்படுகிற காரியங்கள்லாம் பண்ணுறான். பகைகள், வன்மங்கள், பாவங்கள் எல்லாமே எதுலேருந்து தான் புறப்படுகிறதா? இருதயத்திலிருந்து தான் புறப்படுகிறது. அப்போ நம்ம இருதயத்தையும் நம்ம என்ன பண்ணோம், சுத்தமுள்ளனாய் நம்ம என்ன பண்ணோம், காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் இன்னைக்கு நம்ம சொல்கிறாமே. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணாதான் பாவம். பழைய ஏற்பாடு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அது பாவம் ஆயிடுச்சு. ஆமேன். அப்போ இச்சை எங்கன்னு வருது? கண்கள் எங்கே வருது? இருதயத்தை கமாண்ட் பண்ணுறது தான் சரீரம் கீழ்ப்படுகிறது. அப்போ இது என்ன சொல்கிறாரு, மகனே, நீ உன் கைகளில் மட்டும் சரீரத்தில் மட்டும் சுத்தம் இல்லாத உன் ஆன்மாவிலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீ தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம சரீரத்துக்கு முக்கியமான இருதயம் தான் மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அநேக வசனங்களை பார்க்கலாம். அப்போது முதலாவது நம்ம கைகள் சுத்தம், இரண்டாவது நம்ம இருதயத்தை ஆண்டவரே சப்பா, இருதயத்தில் நினைவுகள் கூட உமக்கு சமூகத்துக்கு முன்பாக முரண்பாடாக இருந்தால் அதை நீக்கி போடுங்கப்பா சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம இருதயத்தையும் சுத்தமுள்ளவர்களான்னு காட்டுக்கிறோம். மூன்றாவது, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல். ஆமேன். தமிழில் என்ற மாயை என்ற வார்த்தை இருக்குது. ஆங்கிலத்தில் காலையில் தியானிக்கும் போது எனக்கு புதுசாக இருந்தது. ஆங்கிலத்தில் பாருங்கள் என்ன இருக்குன்னு. 3rd வசனம். சரி, 4வது வசனம். தன் ஆத்மாவை கண்டுபிடிச்சிங்களா? மாயை என்ற வார்த்தை என்ன வார்த்தை, என்ன குறிப்பு? வேனிட்டி. ஆமேன். இதை நீங்கள் இன்னொரு இதில் பார்த்தோன்னா ஐடல் என்று குறிப்பிடப்படும். ஐடல் என்றால் விக்கிரக ஆராதனை. ஆமேன். தன் இருதயத்தை மாயைக்கு ஒப்பு கொடாமல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்து தாவீதுக்கு முன்பாக வந்து காத்து கூட தன் இருதயத்தை நிறைய பேர் விக்கிரகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். அதை சேவிக்கலாம் அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தன் இருதயத்தை மாயான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். ஆமேன். அப்போ இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம், தேவனை விட நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு மாயை. ஆமேன். தேவனை விட எதை நம்ம ஒரு பொருட்டாக எண்ணுகிறோமோ அதுதான் நம்மளுக்கு விக்கிரகமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ ஆனால் இவர் தாவீது என்ன சொல்லார், நீ மாயான இருதயத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்காது. ஆமேன். ஏனென்றால் நம்ம இருதயம் யாருக்கு, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆமேன். நம்ம எந்த ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பாக முதலாவது நம்ம இருதயத்தில் ஒப்புக்கொள்கிறோமா, பிறகுதான் செயலில் செய்கிறோமா. ஆமேன். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, மகனே, உன் இருதயத்தை முதலாவது உன் இருதயத்தை கூட கமிட்மெண்ட் பண்ணிக்காத, இருதயத்தை அந்த அளவுக்கு சுத்தமாக நீ காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன் இருதயத்தை என்ன பண்ண, மாயைக்கு ஒப்பு கொடுக்காது. ஆமேன். நீங்கள் பொறுமையோடு யோசிச்சு பார்க்கலாம். எந்த ஒரு பாவமும் முதலாவது மனசில் நம்ம ஒப்புலும், சரி இந்த பாவத்தை செய்யலாம், சரி ஒரு நாள் தானே இந்த பாவத்தை செஞ்சிடலாம், சரி எத்தனையோ பேர் இதோ பெரிய பெரிய தப்பாக செய்கிறாங்க, நான் இந்த பாவத்தை செஞ்சால் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல இருதயத்தை ஒப்பு கொடுத்த பிறகு தான் அது செயலில் நம்ம செய்கிறோம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறப்பா, இருதயத்தை கூட நீ ஒப்பு கொடுத்துடாத. உன் இருதயத்தை என்ன பண்ணல, நீங்கள் நம்ம நீதிமொழிகளை சொல்லிருக்கோம், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள. ஆமேன். அப்போ நம்ம இருதயத்தை கூட ஆண்டவரே சப்பா ஒருபோதும் மாயான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒப்பே கொடுக்காமல் நம்ம இருதயத்தை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லுகிறது. அடுத்தபடியாக கடைசியாக சொல்லுகிறது, கபடாய் ஆணையிடாமலும். அவன் கபடாயிடுறது உண்மையை குறிக்கிறது. ஆமேன். கபடாய் ஆணையிடுறதுன்னு இன்றைக்கி நம்ம செய்வோம்னு சொல்லுவோம், நாளைக்கு போயிட்டு பின்னால் புறம் பேசுறது, பல காரியங்களை பாவங்கள் இதில் இருக்கிறது. ஆமேன். அப்போ நம்மளும் ஆண்டவரைக்கு ஏன்னா நம்ம தீமோத்தேயும் நிறைய படித்தோம். அதில் என்ன சொல்கிற, உன்னுடைய இளமை குறித்து ஒருவனும் அசைத்தப்படாதபடிக்கு உன் வார்த்தையிலும் உண்மையாக இரு. ஆமேன். நம்ம சபையில் ஏன் சபையில் நினச்சிருக்கேன்னா, நம்மளோட வார்த்தையில் நம்ம உண்மையிலலாம் இருக்க வேண்டும். ஆமேன். அவரா ஊழியக்காரா இப்படி பேசிட்டு அப்படி மாற்றி பேசுவாங்க சொல்லிட்டு சொல்லவே கூடாது. ஆமேன்.
எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நான் வீட்டில் ஏதாவது பேசும்போது கூட சொல்லுவேன். ஆனால் இப்போ ஊழியத்துக்கு வந்த பேர் ரொம்ப இதுவாகுது. எதை பேசினாலும் சபையில் ஊழியம் பண்ணுறேன், எதை பண்ணுறேன், அதை பண்ணுற சொல்லிட்டு எங்கள் அம்மாண்ட எதாவது நான் வந்து கமிட்மெண்ட் கொடுப்பேன். அம்மா இதை எனக்கு பண்ணிடலாம் எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேறு வேலையில் எதாவது பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் திரும்ப ஒன்று சொல்லு, நீ ஊழியம் பண்ணுற என்ன பண்ணுற, ஒன்று சொல்லிட்டு என்ன பண்ணுற, திரும்பவும் அதை மாறியே, ஏன் மாறியே? அப்போ தான் அப்பா அடரே ஏசப்பா ஊழியம் செய்து சபையில் நிலைச்சிருக்குது எவ்வளோ பெரிய காரணம். ஒன்று சொல்லிவிட்டு ஒன்று மாறினா கூட என்ன பண்ணாங்க, சொல்லிவிட்டு அதை மாறக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறேன்னா, சபையில் நிலைச்சிருக்க, ஆண்டவரில் நிலைச்சிருக்க இந்த 4 காரியங்கள் நம்ம கடைப்பிடிச்சாலும் போதும், பலவிதமான எல்லா காரியங்களும் நம்ம கட்டுப்படுத்தி விடலாம். ஆமென். அதை தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு அவரே பதிலும் அதை சொல்லுகிறார். அவ இப்படி இருந்தால் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்? நம்ம 5ஆம் வசனத்தை படிக்கலாம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆமென், அல்லேலூயா. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் அவன் நீதியின் பலனை பெறுவான் என்று பார்க்குறோம். இது எப்படி அந்த சூழ்நிலை நம்ம பார்த்தோன்னா, அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து யார் வீட்டில், இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும். அவன் இருந்ததால் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பான், அவன் பெட்டியை உண்மையாக காத்திருப்பான். அவன் தன்னுடைய ஸ்தலத்திலிருந்து உண்மையாக காத்து கொண்டு இருப்பான். ஒருவேளை வேத ஆராய்ச்சியாளர் சொல்ல அவர் மனசில் நினச்சி கூட என்ன பண்ணியிருக்கலாம், இவர் எழுதியிருக்கலாம். ஏன்னா உடன்படிக்கப்பட்டு எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டான், கைகளை சுத்தமாக பார்த்துக்கிட்டான். ஏன்னா கைகளை அது தொடக்கூடாது. அதில் உடன்படிக்கப்பட்டு நம்ம யாரை தொடக்கூடாது. கைகளை இருதயத்தில் சுத்தமாக என்னது, என் தேவனுடைய உடன்படிக்கை நான் பத்திரமா பார்த்துக்கொள்வேன், தேவனுடைய உடன்படிக்கை பற்றி என்ன பண்ணுவான், தன் இருதயத்தில் கூட அதை நினைக்காம ஓபேத் வீட்டு இருந்ததால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். நம்ம பார்க்கலாம். அதே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கித்தியானா ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த 12ஆம் வசனம், பெட்டி நிமித்தம் ஓபேத் ஏதோம் வீட்டையும் சகல உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை சொல்லப்படுறோம். அப்போ தாவீது அது வந்து சிந்தையில் வந்திருக்குமா, பரவாயில்ல அவன் உண்மையாக இருந்ததால் என்ன பண்ணான், இந்த கர்த்தர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சார். ஆமென். இன்றைக்கும் சொல்லுகிறேன், சபையில் நாம் ஆண்டவர் ஸ்தலத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அது எந்த விதமான மாறுதலும் நிழலும் இல்லை. ஆமென். தேவன் நேற்றும் இன்றும் என்றுமே அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ஆண்டவர் வந்து எப்பவுமே வந்து சகல ஆசீர்வாதங்களுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட் வைப்பார். ஆமென். நீங்கள் வந்து நம்ம உபாகம் 28 அதிகாரத்தில் பல ஆசீர்வாதங்களை பார்ப்போம். ஆனால் முதல் வசனமே ஒரு டிமாண்ட், மகனே இதை நீ செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு ஆசீர்வாதம். அம்மா நம்ம சின்ன பிள்ளைங்க சொல்லுவோம், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சொல்லுவோம், நீ பாஸ் ஆகிட்டா இது வாங்கிட்டு. இப்போலாம் பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்களே தெரியல, பாஸ் ஆகிறது அப்போ பெரிய விஷயம். போஸ்ட் கார்டில் பாஸு இதுன்னு வரும். பாஸ் ஆகிட்டாலே உங்களுக்கு பாஸ் ஆகிட்டா எதை தரேன்னு இப்போ எல்லாம் சொன்னோம். நீங்கள் வந்து 10th நிறைய மார்க் எடுத்தால் நாங்கள் சின்ன வயசுல நீங்கள் சைக்கிள் வாங்கி தரேன், ஒன்று பெரிய இது வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. ஆமென். அதில் ஏன் சொல்கிறேன், இதை நீ செஞ்சீங்கன்னா, கஷ்டப்பட்டு படித்தேன்னா இந்த ஆசீர்வாதம். அப்போ கர்த்தர் சொல்கிற, மகனே நீ பசு ஸ்தலத்தில் இருக்குன்னா இந்த 4 விதமான காரியங்களையும் கைக்கொள். ஆமீன். நீ உண்மையாக நீ கை கொண்டனா அதை நிறைவேற்றி முடித்தா தேவன் கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார் என்று கொள்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்மளுக்கு சேலஞ்சாக நம்ம ஆசீர்வாதம் இருப்பது யாருடைய கையில்? நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆமென். நாம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், உத்தமாக இருக்குமோ, கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறோமோ, தேவன் நமக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கண்டிப்பாக தருவார். ஆமென். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை பார்க்குறோம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென். ஏன் இன்னைக்கு பார்க்குறோம், இவர் வந்து யாருடைய சந்ததி? யாக்கோபுடைய சந்ததி தான். ஆமென். தாவீது யாக்கோபுடைய சந்ததி தான். அப்போ தன்னுடைய பூர்வ காலத்து அந்த வசனங்களையும் இவர் வந்து நினைவு கூறுகிறார். யாக்கோபின் சந்ததி என்ன பண்ண, ஒருபோதும் கீழே போகாத பார்த்து 4 நாள் என்ன பண்ண உயரம் என்று. ஏன் இந்த யாக்கோபுன்ற பெயர் கொடுக்குறான்னா, யாக்கோபுடன் தேவன் உடன்படிக்கை பண்ணாரா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என் கீழ்ப்படிஞ்சா நான் உன்னை பழகி பெருகி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பார். அதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம 10, 11, 12 நம்ம படிக்கலாம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்றும் உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதில் 35, 11 பார்க்குறோம்.
உன்னுடைய சந்நிதியில் யார் பிறப்பா? ராஜாக்களும் பிறப்பான். ஆமென். அப்போ தாவீது ராஜா தன்னுடைய அரசாங்கத்தில் சொல்கிறார், நான் யாருடைய சந்ததிப்பா? யாக்கோபுடைய சந்ததி. அதனால தான் என்ன பண்ணி இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக நிலைச்சிருக்கேன். ஆமென். கர்த்தர் உங்களையும் எங்களோட சாட்சியாக நிறுத்துவார். நீ யாருப்பா? நாங்கள் ஆண்டவரோட சந்ததிங்க, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். நாங்கள் யார்? கர்த்தரை அந்த காலத்தில் உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம். கர்த்தர் எங்களை இப்போ எங்கள் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிக்கப்படுறாரு. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நீங்களும் நானும் அதே ஆபிரகாமின் சந்ததி, நீங்களும் நாங்களும் அதே யாக்கோபின் சந்ததி, நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு அந்த யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் தேவன் தருகிற அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. இப்போ பார்க்குறோம், வாசல்களே நீங்கள் என்ன பண்ணுங்க? தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்போ இது எந்தனா ஒரு வேளை இவர் என்ன பண்ணியிருப்பார்? அந்த எருசலேம் வாசல் கிட்ட வந்திருப்பார். வாசல் கிட்ட வந்து என்ன பண்ணார்? வாசல்களே நீங்கள் உயருங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நாங்கள் என்னுடைய தேவன் வராரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவருக்கு திறந்து நீங்கள் வழிகளை கொடுங்க. நம்ம இதில் 3 பகுதியாக பார்த்தோம். முதலாவது பகுதி நம்ம ஆண்டவர் வந்து வானத்தையும் படைச்சவர், முதலாவது ஒரு பகுதி பார்த்தோம். இரண்டாவது யார் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் வந்து சேர முடியும்னு பார்த்தோம். மூணாவது தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆமென். நாம் அவருடைய கிட்ட சேர்ந்துட்டோன்னா, வாசல் கிட்ட சேர்ந்துட்டோன்னா கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்ற நம்ம காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வாசலில் நுழையிறது வந்து ரொம்ப ஒரு பெரியதான விஷயம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய அதாவது அந்த 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 கல்யாணத்தில் ஊர்வலம் இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் உள்ளே போகும்போது மெதுவாக அடிப்பாங்க, வீட்டுக்கிட்ட வரும்போது இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம், இன்னும் ஒரு சந்தோஷம். ஏன் கிட்ட நெருங்கிட்ட மண்டபத்துக்கிட்ட வரும்போது இன்னும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன் கடைசியாக என்ன பண்ணிட்டோம்? நம்ம நெருங்கிட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் கூட ஆண்டவர் சமூகத்தை கிட்ட நெருங்க தேவன் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணார்? கண்டிப்பாக தேவன் அதை வந்து நம்மளுக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் வந்து யாருன்னு நம்ம சொல்லும், வாசல்களும் தலை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே அவர் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் வந்து சாதாரண ராஜா இல்லை, அவர் மகிமையும் மகத்துவமுள்ள தேவன் என்று நமக்கு வருகிறார். ஆமென். அப்போ நாம் வந்து கர்த்தர்கிட்ட கிட்ட சேர்ந்தனா தேவனும் நம்மளை என்ன பண்ணார்? கிட்டி சேர்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 4:8. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு வாசலில் நம்ம நெருங்கும்போது தேவன் நம்மளை திரும்ப பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார்? மகனே, நீ என் கிட்ட வந்தனா, நீ என்னுடைய தேவாலயத்துக்கிட்ட என்னோட வாசல் கிட்ட வந்தனா தேவன் என்ன பண்ணுறார்? நான் என்ன பண்ணுறேன்? உன்கிட்ட வரணும்னு சொல்கிறார். அதே தான் நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தை நம்ம தெரிஞ்ச வசனம். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. பாட்ட சொல்கிற, மகனே நீ என் கிட்ட வரல, வாசல் கிட்ட வரல, ஆமென், நானும் உன்னை தேடி வருவேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். வாசல் அப்போ திறந்து வரவேற்பது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆமென். அப்போ இயேசு நம்மிடத்தில் வர தேவன் நம்ம எப்போதும் சித்தமுள்ளதாக இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய கைகளை நம்ம இருதயத்தை திறந்து அவரை வரவேற்க நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்ம எப்பொழுதும் நம்ம சித்தமுள்ளவராக இருக்க வேண்டும். ஆமென். எப்படி இந்த மகிமையின் இந்த வார்த்தை என்று நம்ம எங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த மகிமையான காரியம் என்ன நடைபெற்று நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அப்போ அந்த மகத்துவமான எதை மகத்துவம் என்று அந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் என்ன பண்ண பலவிதமான சண்டைகளும் போர்களும் இருந்து என்ன பண்ணார்? இஸ்ரேல் ஜனங்களை அந்த செங்கடல் வழியாக தேவன் விலக்கி காத்து கொண்டார். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு தேவன் தான் அவர் மகத்துவமான தேவன் என்று நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்மளுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவன்? சாதாரணமான தேவன் அல்ல. ஆமென். அவர் ஒரு மகத்துவமான தேவன். அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் 8ஆவது வசனத்தை நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா?
அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. அப்போ இவரே சொல்லிட்டு சொல்ற, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய தேவன் அவர் யுத்தங்களை செய்கிற தேவன். ஆமே. நான் வயதவசம் சொல்லுகிறேன், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் தான் சொல்லுகிறேன். ஆமே. நம்முடைய தேவன் அல்ல, யுத்தத்தில் பயங்கர ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஞானமுள்ள நம்ம தேவன். ஆமேன். தாவீது நம்ம பார்த்தோன்னு சொன்ன பார்த்தீங்களா, பல நாடுகளை இவர் கீழ்ப்படுத்தி அவர்களுக்கு காசு கொடுத்து அவங்கள அடிமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் தாவீது ஏற்படுத்தினார். ஆமேன். தாவீது அநேக சூழ்நிலைகள் நம்ம வேத டைமில் சொல்கிறோம், அவர் அநேக சூழ்நிலைகள் ஆண்டவர் ஆலோசனை கேட்பார். ஆண்டவரே, இந்த போருக்கு போகிறேன், நான் போகலாமா வேணாமா? ஆமேன். ஆண்டவர் நான் போர் ஸ்ட்ராட்டஜிஸில் ஏதாவது கோர்ஸ் முடிச்சுக்கிறாரா? இல்லை. ஆமேன். அவர் சர்வ வியாபி, அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆமேன். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் போர் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்யணும். ஒரு முறை சொல்லியிருப்பார், நீ நேர் வழியாக போன்னு சொல்லியிருப்பார், தாவீதுக்கு ஜெயிச்சிருவார். அடுத்த முறை திரும்ப வேறு போர் வரும், நீ பின்னால் போய் அவங்கள தாக்கம் சொல்லியிருப்பார். இந்த ஸ்ட்ராட்டஜிக் சமீப காலத்தில் போரில் கூட நிறைய இஸ்ரவேலர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு புரிஞ்சாங்களாம். ஒரு வாட்டி நம்ம நேரில் போய் பின்னாடி என்ன பண்ணலாம், அவங்க பின்னாடி இருந்து கூட தாக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னு சொல்கிறேன், தேவன் யுத்தத்தில் வல்லவர். ஆமேன். உங்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுக்கு எந்த போராட்டங்கள் இருக்கலாம், நமக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவது, எப்படி முடிப்பதே நம்ம தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை நம்ம சிறப்பாக செய்து முடிக்க தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஒரே மட்டும் அனுபவத்தில் ஆண்டவருடைய கிருபையால் ஒரு பிரச்சனைக்கு ஒரு ப்ராப்ளம் வச்சுங்களேன், நம்ம சொல்யூஷன் பண்ணனா ஒரு வேளை அது பிறகு அது நமக்கு பாதிப்பாக இருக்கலாம். ஒரு வேளை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நினச்சா அது ஒரு பிற்காலத்தில் பெரிய ப்ராப்ளம், அது ஒரு வேளை நம்ம மூலம் அது மற்றவர்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை இறங்கி செஞ்சு முடித்தானா கடுகளவு பிரச்சனை இல்லாமல் செஞ்சு முடிப்பார். ஆமேன். அந்த பிரச்சனைக்கு எப்படி தான் இந்த தீர்வு கிடைச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் தேவன் அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறான். அது அதற்கு தான் சொல்லுது, அவர் யார்? யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. அப்போ இதே தான் நான் ஆண்டவர் திரும்ப இந்த அடுத்த 2 வசனத்தை சொல்கிறாரு. திரும்ப வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமாம். ஏன் இதை 2 டைம்ஸ் சொல்கிறாரு? நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு காஸ்ட்லியான ஃபோனுக்கு 10 ரூபா திரும்ப சொல்லணும்னா இன்னொரு வாட்டி 10 ரூபா, அது 2 முறை சொல்லும்போது மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிற மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருக்கின்ற மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம்? அது ஆழமான சத்தியம், அதான் உண்மையான சத்தியம், அது மறுக்க முடியாத சத்தியமான. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் மகத்துவமான தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன். ஆமேன். ஆண்டவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தரை அதை யாராலையும் ஆண்டவர் என்ன பண்ண அது யாராலையும் அதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின்? அவர் தான் கீழே பார்க்குறோம். அவர் யார்? சேனைகளின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமே. சேனை என்றால் என்ன? ஒரு திரள் சூழ சேனை. ஆமேன். அந்த சேனை என்ன கூறுனா, வானத்தின் சேனை, பூமியின் சேனை, பூமி கீழாக இருக்கும் சேனைக்கும் அவர் தான் சேனைகளின் கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. அவரை என்று ஒரு சக்தியும் கிடையாது, அவர் என்று ஒரு வலிமையும் கிடையாது, அவரே சேனைகளின் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த 3 காரியங்களை பார்த்தோம். நம் தேவன் மகத்துவமானவர். ஆமேன். நம் தேவன் யுத்தங்களை செய்கிற கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். ஆமேன். அப்போ நாம் அவரிடத்துக்கிட்டு சேர்ந்தால் போதும், அவர் ஒரு மகத்துவமான தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நான் ஏனென்றால் இதுதான் அவர் சங்கீதத்தில் அநேக இடத்துல தாவீது குறிப்பார், அவர் தான் என் தஞ்சம், அவர் தான் என் கேடகம், அவர் தான் என் கோட்டை, எல்லாமே அவர் தான் தெரியும். ஏன்னா எனக்கு பிக் சப்போர்ட்டே அவர் தான். ஆமேன். எனக்கு தஞ்சமே அடைக்கலமே அவர் தான். அவர்கிட்ட போனால் போதும், அவர் என்ன பண்ணியிருப்பார், என்னோட வாழ்க்கை எல்லாச்சும் அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். ஏன்னா அவர் சாதாரண ஆள் இல்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு கூட சொல்ல மகனவங்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. ஆமே. நாம் இப்போது தொழுது கொண்டு இருக்க தேவன் அவர் உண்மையும் பராக்கிரமுள்ள தேவன். அவர் தான் பூமியை படைத்தவர், அவர் தான் சர்வ லோகத்தையும் படைத்தவர், அவருடைய கண்ட்ரோலில் தான் அனைத்தும் இருக்கிறது. ஆமேன். அவர் என்று நாமால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால் அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். இப்படியாப்பட்ட மகத்துவமான தேவனை ஆராதி கொண்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம ஆராதிப்போம். ஆமேன். அல்லேலூயா. நம்ம வானாதி தேவனை நாம் மறுமையிலும் ஆண்டவரோடு இருப்போம், நம்ம தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போம். ஒரு பாடலை பாடி தேவனுக்கு மகிமையாக நாம் பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். இப்படி மகிமையுள்ள தேவனை நாம் இன்னைக்கு ஆராதிச்ச ஆண்டவரே ஏசப்பா, நீ என் சமூகத்தில் வாங்கப்பா. அப்பா, நீர் இல்லாமல் என் வாழ்க்கை முடியாத தகப்பனப்பா.
நீங்கள் வாங்கப்பா தகப்பனப்பா, நீங்கள் வந்தால் போதும்ப்பா. நான் உங்கள்கிட்ட கிட்ட சேரப்பா. உங்கள் மகிவன் பிரசன்னமாக ஆண்டவர் தேவாலயத்தில் ஆண்டவர் சாலமோன் பண்ணுறோன்னு இறங்கி வந்தீங்களப்பா. எங்கள் ஆசிரியர் கூட இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம கேட்கலாமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீர். சொல்ல, மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வாருமையா சொல்லமா, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகம் அப்பா எங்க மத்தியில் வாங்கப்பா. இப்போ கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா, வாருமையா நல்லவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமப்பா தகப்பனப்பா, உங்க பிரசன்னத்தை உணரனப்பா. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சங்கீதம் 24 அதிகாரம் மூலமாக எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் எங்கள் தேவ ஆவியானவரே அப்பா, நாங்கள் எதை சொல்ல வேண்டும் என்று தேவ சித்தம் இருக்கிறதோ அதை எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. நீர் முற்றிலுமாக எங்களை ஆளுகை செய்வீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சங்கீதம் 24:3 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஆண்டவருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்றும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைத்திருப்பான் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் நம் கண்மலையாகிய கிறிஸ்துவை, அவருடைய கண்மலையை நோக்கி அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நாம் ஏற வேண்டும் என்றால் நாம் எப்படி பரிசுத்தமாக நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு கடந்து வந்து ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். ஆனால் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாம் இந்த இடத்துக்கு கடந்து வருகிறோம், நாம் எப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் தேவனை
நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுகிறோம் என்று நாம் ஒரு நிமிடம் நம்மை நாமே உற்று நோக்கி ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவேளை நான் வந்த சர்வீஸ் அட்டன் பண்ண போன அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வரோமா, இல்லை இந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தெய்வ பிரசன்னத்தில் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக நாம் நிலைத்திருக்கிறோமா என்று இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த வசனங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூட பெந்தெகோஸ்தே பண்டிகை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எப்படி நம்மளுடைய கைகளை சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தை எப்படி நாம் தூய்மையாக பார்த்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்ம எப்படி பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை நோக்கி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். சபைக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய வசனங்களை கேட்கும் பொழுது நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருப்போம். ஆனால் இங்கிருந்து சென்ற பிறகு ஒரு சிறு விஷயத்தை கூட இந்த கோபமும் கசப்புகளும் நம்மை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும்படியாக அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்குது. இந்த நாளில் ஆண்டவருடைய வசனங்கள் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறும்படியாக, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நிற்கும்படியாக இந்த நாளில் கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலும் அவருடைய பாதத்தில் நாம் விழுந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வருகின்ற இந்த பெந்தெகோஸ்தே நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆதி அப்போஸ்தல நாட்களில் இறங்கி எப்படி ஒரு அற்புதத்தை செய்தாரோ, இந்த நாளில் கூட நம் சபைகளில் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. இப்பொழுதும் நாம் முன்பதாக கடந்து வருவோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம் தேவனுக்கு நீராக ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவரிடத்தில் நாம் கெஞ்சுவோமா. முன்பதாக கடந்து வந்து நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணலாம்ப்பா. நான் கூட அநேக முறைப்பா உங்களோட தொடர்பு கொள்வதை நான் இன்னும் பொருட்டாவே இல்லையப்பா. இடத்துல கிட்டி சேர்ந்தேன் ஆரம்ப காலத்துலப்பா, எந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட கிட்டி சேர்ந்தேன்ப்பா. ஆனால் நாளுக்கு நாள் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு இடைவெளி காணப்படுகிறப்பா. இன்னைக்கு நான் முடிவு பண்ணுறப்பா, திரும்ப நான் உங்களிடத்தில் வரப்போகிறேன்ப்பா. திரும்ப உங்கள் சமூகத்தில் நான் சேர்றேன்ப்பா. திரும்ப உங்கள் பிரசன்னத்தெல்லாம் இணையிறப்பா. நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாதப்பா. ஆண்டவரே, உங்கள் பிரசன்ன போதும்ப்பா. எனக்கு நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதப்பா. இன்னும் இன்னைக்கு நான் நெருங்கி சேர்றேன் ஆண்டவரோட உடம்புக்கள்ப்பா. இன்னும் உண்மை அறியணுமே அப்படி சொல்லமா. இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே அப்பா. இன்னும் கிட்டி சேரணு பிரசன்னம் பிரசன்னம் பா பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசப்பா உங்க பிரசன்னம் வேணும்ப்பா. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமை. சொல்ல பிரசன்னம். ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஷதரிதல பதினமா ஓரி பலரபோஷ பரபாத்தர பர 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 தேவனே அப்பா உடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலே எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை படுத்துங்கப்பா.
ரே தே ரே தே ரே தே ரே 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 தாங்க. ரே ரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா இந்த வேளையில எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய சித்தமில்லாத, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எங்களை அகற்றி போடுங்கப்பா. அப்பா உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நிறைந்திருக்கிற கிருபையே இந்த நாளில் எங்களுக்கு தாங்க டாடி. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் அக்கிரமங்களையும் பேசுகளையும் பாவங்களையும் மன்னிக்கிற என் தேவனே, இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேணுமப்பா. ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்க. Thank you, உம்முடைய Jesus. பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க டாடி. உம்முடைய பரிசுத்த ஆலயத்துல, உம்முடைய பரிசுத்த ஸ்தானத்துல நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் இருதயத்தை கரை திரையற்றவர்களாக நீர் மாற்றுவீராகப்பா. எங்கள் கைகளை அப்பா இந்த வேளையில் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் சிந்தைகளை நீர் பரிசுத்தப்படுத்துங்க டாடி. இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவியானவரே உம்முடைய அபிஷேகம் கடந்து வந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஓலி பாபா பரபா ஷேபரி பலரபா திகரபா தலரபா லரபா ஷதனமா லபரிபதனமா கரபா ஓரி பக்கரபா லரபா ஷேரே ரே ஓஷதரி தலரபா அப்பா உம்முடைய பிரசன்னம் வேணும்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும்பா. அப்பா உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும்பா. அப்பா உம்மை மாத்திரம் போதும் சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவ ஆவியானவரே உம்மை பரிசுத்தப்படுத்துங்க. பர்வதத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீ தந்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அபிஷேகங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில அப்பா உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்தின என் தேவன் இனியும் அப்பா வருகின்ற நாட்கள் உமக்கு நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா வைராக்கிய வாஞ்சியோடு எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க டாடி. உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பலப்படுத்துகிறாங்க, பாதுகாத்து நடத்துகிறாங்க. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா சொல்லி ஆண்டவர் அல்லேலூயா உயர்த்த. அநாதி கதவிலே உயருங்கள், மகிமையின் ராஜா உங்களுக்குள் உட்பிரவேசிப்பார். ஆமென். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உங்களுக்கு உட்பிரவேசிப்பார். ஆமென் ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம்.